Hi guys, welcome to the channel. இன்னைக்கு நம்ம ஆக்டர் மோகன்லாலோட ஆக்டிங்கில் மலையாளத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் தொடரும். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மோகன்லாலோட கேரக்டர் பேர் வந்ததுன்னா சண்முகம். அவர் பேர் என்ன தான் சண்முகமாக இருந்தாலும் அவர் எல்லோரும் காமனாக கூப்பிட்ற பேர் வந்ததுன்னா பென்ஸ். அவங்க வீட்லேயும் சரி அவங்க ஏரியாலையும் பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாகவே அவர்கிட்ட ஒரு பிளாக் கலர் அம்பாசிடர் கார் இருக்குது, பழைய அம்பாசிடர் கார். அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வராரு தன்னோட பையன் மாரி. அதேமாரி அவர் வாழ்க்கை போய்ட்டுருக்கும்போது ஒரு நாள் அவரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வராங்க. அவருக்கு தெரியாமல் அவரோட அம்பாசிடர் காரை எடுத்துகிட்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சிடெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காரை போய் சர்வீஸுக்கு விட்டோடனே அடுத்த நாள் காலைல அந்த கார் வந்துன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. அது ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு, அதுக்கப்புறம் பென்ஸோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த தொடரும் படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் மலையாள ஃபிலிம்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், பட் இந்தமாரி ஸ்டோரி நான் அவ்வளோ பார்த்ததில்ல. ஸோ இந்த படத்தில் மோகன்லாலோட ஆக்டிங் வந்து பார்த்தா சொல்லவே தேவையில்ல. பென்ஸ் ஆர் சண்முகம் எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க, அந்த கேரக்டரில் பயங்கரமாக அசத்திருக்காருன்னே சொல்லலாம். மலையாள சினிமாவால் மட்டும் எப்படி இந்தமாரி படம் எடுக்க முடியும்னு தெரில. ஒரு படமும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. போன வருஷம் பல படங்கள் மலையாளத்துலேருந்து வந்து பயங்கரமான ஹிட்டு, தமிழ்நாட்டிலையும் சரி. எக்ஸாம்பிள் ஆவேஷம், பிரம்மயுகம், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் முக்கியமாக எல்லாமே ரொம்ப சூப்பரான படங்கள். இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே இந்த படத்தை கொடுத்து அசத்திருக்காருன்னே சொல்லலாம் மோகன்லால். இந்த படத்தில் ஆக்டர்ஸோட ஆக்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ரைட்டிங் வைஸும் எல்லா ரோலும் நல்லாவே எழுதியிருந்தார் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் 2 போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. 2 போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வில்லனிசம், அந்த சைலண்ட்டான வில்லன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வில்லன்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பென்னி அப்படின்ற கேரக்டர், அதுவும் ஒரு போலீஸ் கேரக்டர் தான். பார்க்கும்போது ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டராக. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது எங்கேயோ ஸ்டார்ட் ஆகும், ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக, ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக ஸ்டார்ட் ஆகும். முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா படம் வந்தது. அந்த படம் எப்படிப்பட்ட ஹிட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தமாரி ஒரு நான் லீனியரான ஸ்டோரின்னு தான் சொல்லணும் இந்த படம். இந்த படத்தில் பாரதி ராஜா ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு, இளவரசு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மோகன்லாலோட பையனை ஆக்ட் பண்ணியிருக்க அந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். ஒரு 2-3 சீன்ஸ் தான் வருவார், பட் நல்லாவே இருந்தது. அவரோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிகிற வரைக்குமே இருந்தது. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சாங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாண்டேஜான சாங்ஸாக தான் போகும், ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து பண்ணால் பிரித்து எடுத்துகிறாங்கன்னு சொல்லலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸு எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிகிற கிளைமேக்ஸாக தான் இருந்தது. எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேகு, ஸ்லோனஸ்ன்னு எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகாது. படம் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் என்கேஜிங்காக போகும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் போய் ஓடிடியில் போய் பாருங்கள். இந்த படம் தேட்டர்ஸில் ஓடி முடிஞ்சு ஓடிடிக்கு வந்துடுச்சு. எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. மலையாளத்தில் ஒரு மகாராஜா மாரி ஒரு படம் வந்திருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த தொடரும் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான படமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஃபேமிலியோடு இந்த படத்தை போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸ்டே டியூன், பாய்.